டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இந்நாள் முழுவதும் உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கட்டும். வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அப்துல் நபி ட்ரைனர் பேசியிருந்தது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும். கம்யூனிட்டி மீன்ஸ் ஒரு லிஸ்டிங் வேணும். அப்ப அந்த லிஸ்டிங் ப்ரிப்பரேஷன் பண்றது எப்படி அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நாம இதை எவ்வளவு பேர் சரியா ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியல, இல்லைங்களா? ஆனா அவர் சொல்றது போல நம்ம அந்த லிஸ்டிங்கை பண்ணி தான் பார்க்கணுமே. நம்ம எப்போதுமே நம்ம கூட இருக்கவங்க உறவுகளுக்கு நம்ம சொல்றது இல்லை, இல்லையா? ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவேன், எல்லாத்துக்குமே சொல்லிடுங்க, நாம என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க அதை பண்ணிடுங்க. உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதிய நபர்கள் அனைவருக்குமே சமமாக இந்த பிவிசி மெட்டா வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நீங்க தயாராகணும். ஏன்னா வாய்ப்புகளை நம்ம சரியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் திரும்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியா கொடுக்கும். ஏன்னா ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் ஆகாது. இவர் வருவாரு, இவர் வரமாட்டாரு, அண்ணன் வருவாரு, தம்பி வரமாட்டாரு, அப்படிலாம் சொல்ல வேண்டாம். யாரா இருந்தாலும் கொடுக்கிற இடத்துல இருக்கு, நாம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறவங்க உங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க நம்பிக்கையா பிரசன்டேஷன் லிஸ்ட ரெடி பண்ணுங்க, கரெக்டா கொடுங்க. இன்விடேஷன் கொடுத்து எல்லாத்தையும் ப்ரோக்ராம் அழைச்சிட்டு வாங்க. இல்ல நீங்க பர்சனலாவே உங்களால அந்த பிரசன்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா தெளிவா கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். எல்லாராலையும் முடியும், உங்களாலையும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிவிசி மெட்டால் உள்ள ஏலிபேடை தான் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஏலிபேடோடைய ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இல்லைங்களா? சிஸ்டமும் நமக்கு நிறைய நியூ அப்டேட்டுகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. வர 20ஆம் தேதி வரைக்கும் அந்த அப்டேட்டுகள் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஏலிபேட் மூலியமாக நம்ம எப்படி எல்லாம் வருமானத்தை சம்பாதிக்க போகிறோம். இது வரைக்கும் கிரிட்டீரியா மூலியமாக நிறைய நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஏலிபேட் மூலியமாக எளிமையாக நிறைய வருமானத்தை நாம் சம்பாதிக்க போறோம். அப்ப அந்த ஏலிபேடை எப்படி பண்றது? அப்ப இந்த ஏலிபேடுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஏலிபேடுங்கிறது உண்மையாலுமே ரொம்ப எளிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் ட்ரைனிங்ல நீங்க கலந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வாருங்கள், நம்மளுடைய செஷனுக்குள்ள நம்ம போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே பேசிக்கே நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம ஏலிபேட சொன்னோம்னா ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும், கண்டினியூட்டி கிடைக்கும். நம்மளுடைய பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்ட். இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்மளுடைய பிவிசி மெட்டா பயன்பாட்டுல இருக்கு. ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு கூட்டமா இருந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பிவிசி மெட்டா அப்படின்னா உலகம் முழுவதும் தெரிகிற அளவுக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டா இன்னைக்கு பிரபலமா வந்துருச்சு. அது காரணம் என்ன தெரியுங்களா? பிவிசி மெட்டாவில் யாரெல்லாம் சீடு பார்ட்னரா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் தான் காரணம். அதுல நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். நாமும் அதுக்குண்டான காரணத்துக்குண்டான நபர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பிவிசி மெட்டாக்குள்ள இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்ததுக்கு காரணம் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த பிசினஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? நாம எப்படி சீடு பார்ட்னர் ஆனோமோ அதே மாதிரி நம்மளால் முடிந்தவரை நமக்கு நிறைய பார்ட்னர்களை உருவாக்குவதுதான். எத்தனை பார்ட்னர்களை உருவாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால எத்தனை பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க. எத்தனை பேர்த்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாழ வைங்க. மினிமம் 20 பார்ட்னர்களாவது நாம உள்ள இன்புட் பண்ற மாதிரி ஒரு கோல் செட்டிங் பண்ணுங்க.
20 பேத்துக்காவது நான் வாய்ப்பு கொடுப்பேன், 20 பேர்த்த நான் சீடு பார்ட்னரா உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் பார்ட்னரா தான் வராங்களே தவிர ஒரு ஸ்டாஃபா வரல, ஒரு நெட்வொர்க்கரா வரல. இங்க முழுமையாக ஒரு பிவிசி மெட்டாவில் ஒரு சீடு பார்ட்னராக தான் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அவங்க கையில கிடைக்குது. சோ அடுத்து தினசரி வருமானத்துக்காக டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் சிஸ்டம் நமக்கு கொடுக்குறாங்க. ஏனென்றால் இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது த ஃபியூச்சர் ஆஃப் மணி. வருங்காலத்துல இந்த பிவிசி மெட்டா தான் நமக்கு பணமாக அமைய போகுது. இந்த பிவிசி மெட்டாவை நிறைய நம்ம சம்பாதிக்க போறோம். நிறைய அப்படின்னா நிறைய, அவ்வளவு சம்பாதிக்க போறோம். அதே போல இந்த பிவிசி மெட்டா மிக விரைவில் அதிகமான விலையில் டிஸ்பிளே ஆக போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்குண்டான கம்யூனிட்டி பெல்ட் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ விரைவில் எல்லாமே லான்ச் ஆகும்போது இந்த பிவிசியோட விலை வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது 2015 டாக்டர் டேனியல் ஜான்சன் அப்படிங்கிற நபரால தால்வின்ங்கிற ஒரு கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம் மூலியமாக இந்த உலகத்துக்குள்ள வந்து மக்கள் சக்தியை உருவாக்கி இன்னைக்கு பிவிசி மெட்டாங்கிற விர்ச்சுவல் கரன்சியை நமக்கெல்லாம் லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இது குளோபல் விர்ச்சுவல் கரன்சியா மாறிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த விர்ச்சுவல் கரன்சிக்குள்ளதான் நாம என்ன பண்றோம், சீடு பார்ட்னராக உள்ள இணையறோம், டோக்கன் ஃபார்மிங் பண்ண போறோம், டெய்லி வருமானத்தை சம்பாதிக்க போறோம், இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணியும் நிறைய சம்பாதிக்க போறோம். ரைட், வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீடு பார்ட்னரை நாம் உருவாக்குவதற்கு 10 யூஎஸ்டிடி இருந்தா போதும். 10 யூஎஸ்டிடியை உங்களுடைய கனெக்டட் வாலெட் மூலியமாக நீங்க பிவிசி மெட்டா .ioக்குள்ள சீடு பார்ட்னராக நீங்க மாற முடியும். ஸோ 10 யூஎஸ்டியும் பிவிசி மெட்டாவாக அந்த இடத்துல ஸ்டேக்கிங் ஆகும். 11 யூஎஸ்டிக்கு நம்மளுடைய கனெக்டட் வாலெட்ல பிவிசி மெட்டாவாக சேவ் ஆகும். $11 நிகரான பிவிசி மெட்டா. ஒரு $5 நிகரான பிஎன்பி உங்க வேலெட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா இந்த பிவிசி மெட்டா இன்னைக்கு உலகம் உள்ள ரீச் ஆயிருக்கு, டிராவல் ஆயிட்டு இருக்கு, டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் பிஎன்பி, பிளாக் செயின் நெட்வொர்க். ஸோ இவங்களுக்கு அந்த கேஸ் பீஸ் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சம் பர்சன்டேஜ் அப்பப்ப அங்க டெபிட் ஆயிட்டு, ஆட்டோ டெபிட். ஸோ மொத்தமாக 2500 ரூபாய் இருந்தாலே இவ்வளவு பெரிய விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம் ஒரு சீடு பார்ட்னராக எளிமையாக உள்ள இணைய முடியும். அன்லிமிட்டடாக நீங்க சீடு ஃபண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம சீடு பார்ட்னர் ஆயாச்சு. சீடு பார்ட்னர் ஆனதுக்கு நமக்கு ஒரு $10 உண்டான பிவிசி மெட்டா, $11 உண்டான பிவிசி மெட்டா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 காயின் பக்கம் நமக்கு இங்க ஏட் ஆகும். அந்த காயின் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. விரைவில் ஒரு பிவிசி மெட்டாவுடைய விலை ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து $1000 தொடும் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்தினுடைய ரூல். $10 வந்தா கூட நம்மளுடைய விலை வேற லெவல்ல இருக்கும். ஒரு 200 காயின் இருக்கு, $10 அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பாக அது உயர்ந்திருக்கும். அதுவே $100 அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்தாக இருக்கும். அதுவே சிஸ்டம் சொன்னது போல $1000 அப்படிங்கும் போது குறைந்தது 2 கோடி ரூபாய்க்கு மேல இந்த சீடு பார்ட்னர்ல இருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சொத்தே நமக்கு வருமானத்தை கொடுக்கும். இது சீடு ஃபண்டிங்ல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அசட், டிஜிட்டல் அசட்டை நாம் வாங்குவதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் அசட்டை நாம் வாங்குறோம். ஸோ இதே போல நம்மளுடைய நண்பர்களுக்கும் நமக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த வாய்ப்பை விரைவாக கொடுத்து என்னுடைய டீம்ல நான் ஃபர்ஸ்ட் லெவல்ல 20 பார்ட்னர்கள் குறையில்லாம நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. 20 பேர்த்தை வாழ வைத்ததுக்கு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் அந்த 20 பார்ட்னர்ஸ் உருவாக்காம இருக்கீங்களோ கொஞ்சம் எஃபர்ட் கொடுங்க, முயற்சி பண்ணுங்க, பயிற்சி எடுங்க. இதுல என்ன ஒரு தடையோ உங்களுடைய சப்போர்ட் லீடரை உடனே கான்டாக்ட் பண்ணி சரி என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு தெளிவா புரியல, கேட்டு கிளியர் பண்ணிட்டு ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு பிரசன்டேஷனுக்கு நீங்க ரெடி ஆகுங்க. கண்டிப்பாக உங்களால 20 பேர் இல்ல 200 பேர் கூட கொடுக்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம டோக்கன் ஃபார்மிங்ல ஆலிபேட் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடந்த 3ஆம் தேதி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஸோ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஆலிபேடை நம்ம எப்படி பண்ண போறோங்கிறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ இந்த ஆலிபேட் ரிவார்ட் அப்படிங்கிறது நமக்கு 1:2 ரேஷியோ பிளான்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிரிட்டீரியா அப்படிங்கிற பிளான் பாத்தீங்கன்னா 1:5, 1:10, 1:15, 1:20. இது கிரிட்டீரியாவுடைய பிளான் 1:5. ஆனா ஆலிபேடோட பிளான் 1:2 தான். நோ மல்டிபிள். இதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றது இல்லை இல்லைங்களா? ஸோ 1:2 ரேஷியோ பிளான் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான். செகண்ட் லெவல்ல போய் 1:2 மேட்ச் ஆனா தான் உங்களுக்கு கமிஷன், தேர்ட் லெவல்ல 1:2 மேட்ச் ஆனா தான் கமிஷன் அப்படிங்கறதுல கிடையாது. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், அதாவது நீங்க ஸ்பான்சர் பண்ண பார்ட்னர், அவங்களதான் நமக்கு 1:2 மேட்ச் பண்ணி நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டை விரைவாக நம்ம கையில கொடுக்கறதுக்கு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. கிரிட்டீரியாவில் 800 நாள்ல இருந்து 160 நாள் வரைக்கும் மாத்தி கொடுத்திருந்தாங்க. இங்க வெகு விரைவில் நமக்கு அந்த வருமானத்தை கொடுக்கிற அளவுக்கு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்களை நம்ம 1:2 மூலியமாக ரேஷியோ பிளான் கம்ப்ளீட் பண்ணுனா நமக்கு என்ன இன்கம் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 7 days நமக்கு டைம் கொடுக்குறாங்க சார். இந்த ஆலிபேடுக்குள்ள நீங்க ஒரு $100 மினிமம் இங்க 100 மடங்குல தான் நீங்க பண்ணணும். அதுதான் சக்சஸ். 100 மடங்குல தான் பண்ணணும். இப்ப 100 மடங்கில் நீங்க எத்தனை முறை வேணாலும் ஒரே நாள்ல பண்ணலாம். 10 முறை பண்ணலாம், 100 முறை கூட பண்ணலாம். ஆனா 100 மடங்கில் நீங்க பண்ணுங்க. அடுத்த விஷயம், நீங்க பண்றது உங்களுடைய 1:2 அவங்களும் பண்ற மாதிரி நம்ம பண்ணணும். சரிங்களா? சோ அதுதான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம உள்ள வந்துட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் டேன்னு நினைச்சுக்கீங்க. இந்த 1:2 ரேஷியோ பிளான் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் சிஸ்டம் 7 days கொடுத்திருக்காங்க. எதுக்காக தெரியுங்களா? நீங்க இன்னைக்கு 100 பண்ணிட்டீங்க, உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் இன்னைக்கே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 7வது நாள் வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்ப 7 நாளைக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த 7 நாள்ல நம்மளுடைய ஆலிபேடோட ரிவார்ட் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டே 1:2 ரேஷியோ பிளான் 1:2. ஒவ்வொரு நபரும் $100 பண்ணியிருந்தால் நமக்கு ஆலிபேடோட ரிவார்டு 0.70, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20. அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? 0.9. அடுத்து ரெஃபரல். உங்களுக்கு கீழே நிறைய பார்ட்னர் இருப்பாங்க. சோ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 1:2ல ஒரு 2 பார்ட்னர் இருந்தா கூட நமக்கு 0.10 கிடைக்கும். அப்ப டோட்டல் எவ்வளவு ஆச்சுங்க? 1%. அப்ப ஃபர்ஸ்ட் 1:2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே நாள்ல நமக்கு 1%. ஃபர்ஸ்ட் டே 1:2 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு 1%ல விரைவாக உங்களுடைய 200% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். 200 நாட்களே கிடைக்கும். ஓகேங்களா? இல்ல சார், நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், ஆனா என்னுடைய டைரக்ட் ரெஃபரல் இருக்கக்கூடிய நபர்கள் 2வது நாள் தான் அந்த 1:2ல கம்ப்ளீட்டட் ஆகுறாங்க அப்படின்னா சோ நோ ப்ராப்ளம். சோ இந்த இடத்துல 2வது நாள் உங்களுடைய 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆலிபேட் ரிவார்டு எவ்வளவு தெரியுங்களா? 0.60. ஒரு 10% மட்டும்தான் அங்க மைனஸ். ஏன்னா 2வது நாள் அப்படிங்கிறதுனால. அப்ப உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 0.20. உங்களுடைய ரெஃபரல்ல எந்த மாற்றமும் கிடையாது. 0.10. அப்ப 2வது நாள்ல அந்த 2 பார்ட்னர்கள் ஒவ்வொருத்தரும் 100 பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.9% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். 0.9.
9%. இல்ல சார், மூணாவது நாளும் ஆயிடுச்சு. ஆனா மூணாவது நாள்ல தான் என்னுடைய இரண்டு பார்ட்னர்களும் தலா 100 அந்த இடத்துல செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. இப்ப நான் 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிட்டேன் அப்படின்னா ஆலிபேட்டோட ரிவார்டு எவ்வளவு அப்படிங்கும்போது 0.50%. அதாவது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு 10% நமக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? சோ ஆனா ஆலிபேடோடைய ரிவார்டுல நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. சோ மூன்றாவது நாள்ல உங்களுடைய 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா 0.50% ஆலிபேட் ரிவார்டு, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. மொத்தமாக பர் டே 0.80%. ஓகே சார். மூன்றாவது நாளும் அந்த நபர்கள் பண்ணவில்லை, நம்மளுடைய பார்ட்னர்ஸ். அவன் நான்காவது நாள்ல அந்த இரண்டு பார்ட்னரும் 100 பண்ணிருக்காங்க. இப்ப என்னுடைய ஆலிபேடோட ரிவார்டு என்ன? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி இது 4வது நாள். அப்பதான் ரெண்டு பார்ட்னர்கள் உங்களுக்கு 100 உள்ள ஃபார்மிங் பண்ணிருக்காங்கன்னா உங்களுடைய ஆலிபேட் ரிவார்டு மட்டும் 0.40%. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. ரெஃபரல் ரிவார்டு 0.10%. அப்ப பர் டே உங்களுடைய ரிவார்டு 0.70%. 4th டே 1:2 கம்ப்ளீட்டட் ஆனா இல்ல சார், 4th டேவிலும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஒரு 2 பார்ட்னர்கள் பண்ணல. 5வது நாள்ல அந்த 2 பார்ட்னரும் 100 பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது 1:2 ரேஷியோ பிளான் உங்களுக்கு கம்ப்ளீட்டடு 5வது நாள்ல கம்ப்ளீட் ஆகும். அதாவது நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 நபர்கள் 5வது நாள் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 5வது நாள் கால்குலேஷன் படி நீங்க 1:2 கம்ப்ளீட் எலிஜிபிள். அப்ப உங்களுடைய ஆலிபேட் ரிவார்டு 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10%. பர் டே 0.60% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக நமக்கு கிடைக்கும். சார் 5வது நாளும் அவர்கள் கம்ப்ளீட் பண்ணவில்லை, 6வது நாள் தான் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 6வது நாளும் உங்களுக்கு ஆலிபேட் ரிவார்டு இருக்கு. 1:2 6வது நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆலிபேட் ரிவார்டு 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. டோட்டலாக பர் டே உங்களுடைய ரிவார்டு 0.50% ரிவார்டு பர் டே. சார் 6வது நாளும் பண்ணல, 7வது நாள் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. டோன்ட் வரி, 7வது நாள் வரைக்கும் ஆலிபேட் நமக்கு சப்போர்ட் பண்ணும். சோ அப்ப 7வது நாள் ஆலிபேடோட ரிவார்டு 0.10, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. டோட்டலாக 0.40% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீடு கிடைக்கும். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த 1:2 ரேஷியோ பிளானை நம்ம 7வது நாளாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கோமே அப்படின்னு. சார் 7வது நாள் அவங்க கம்ப்ளீட் பண்ணல, 8வது நாள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆலிபேட் ரிவார்டு மட்டும் கட் ஆயிடும். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும், செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டும் கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டும் கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்ப ஒரு 7 டேஸ்க்குள் 7 நாட்களுக்குள்ள நம்மளுடைய டீம்ல ஒரு 2 பார்ட்னர்களை 100 அவங்க பண்ணல அப்படின்னா அப்ப நாம அவங்க கிட்ட என்ன பிரசன்டேஷன் பண்ணிருக்கோம், என்ன அவங்களுக்கு புரிதல் இருக்கு, என்ன ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். அவங்க மேல தவறு கிடையாது, தவறு முழுமையா நம்ம மேல இருக்கு. இந்த பிவிசி மெட்டாக்குள்ள எதுக்காக சார் நம்ம எல்லாம் வரோம்? பணம் சம்பாதிக்கத்தானே வரோம். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எவ்வளவு விரைவாக சம்பாதிக்கணும் அப்படிங்கறத சொல்லி தர்றது தானே நம்மளுடைய வேலை. அப்ப நம்ம அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா 7 நாள் வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாரு. ஆன் பண்ண அடுத்த நாளே அதே நாள்ல கூட கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம சரியா பயிற்சி எடுத்துக்கல. நம்ம டீமுக்கு எப்படி சொல்லி கொடுப்போம்? நாம எந்த அளவுக்கு பயிற்சியை நல்லா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டீமுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். நான் நேத்தே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்கிட்ட கேட்டிருந்தாரு 2 நாளைக்கு முன்னாடியே, சார் 7 நாள்
ஏர்லி பேர்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் ஏர்லி பேர்டு பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி. ஏர்லி பேர்டு முடிஞ்சிருச்சா சொல்லுங்க, ஏர்லி பேர்டு முடிஞ்சிருச்சா? ஏர்லி பேர்டு அவருடைய கணக்கு என்ன தெரியுங்களா? 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க, 11ஆம் தேதி கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நீங்க ஏன் என்ன 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய கொஸ்டின் இருந்தது. அப்பதான் நினைச்சேன், சரி நம்மளுடைய பார்ட்னர்களுக்கு எல்லாம் இவ்வளவு புரிதல் இருக்கான்னு மன மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா அவங்க எந்த ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கல, ஆன்லைன் மீட்டிங்லயும் கலந்துக்கல, ஆஃப்லைன் மீட்டிங்லயும் கலந்துக்கல, சப்போர்ட் லீடரை கரெக்டா தொடர்பு கொடல. அப்ப ஏர்லி பேர்டு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. காரணம் அவங்களுடைய புரிதல் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னைக்கு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி நீங்க, அதாவது 3ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எப்ப $100 அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் பண்றீங்களோ அப்பவே ஏர்லி பேர்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா இன்னையில இருந்து 7 நாள், நாளைக்கு பண்ணா நாளையில இருந்து 7 நாள். இதை மறந்துடாதீங்க, தயவு செய்து சொல்றேன். நிறைய பேர் இப்படிதான் கேக்குறீங்க, அதாவது ஏர்லி பேர்டு முடிஞ்சிருச்சுங்களா? ஏர்லி பேர்டு எப்படி முடியும்? நீங்க $100 எப்ப பண்ணீங்க? பண்ணலாம். 3ஆம் தேதிக்கு பிறகு $100 நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா பண்ணல. அப்ப ஏர்லி பேர்டு முடிஞ்சிருச்சான்னு எப்படி கேட்க முடியும்? இவரு 3ஆம் தேதி $100 பண்ணிட்டு இன்னைக்கு கேட்டிருந்தா கம்ப்ளீட், ஆமா சார் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, நீங்க புதுசாக ஒரு 100 பண்ணிட்டு இன்னொரு 2 நபர்களை 100 பண்ண வைங்கன்னு நான் சொல்ல முடியும். இவரு 100 பண்ணல, ஆனா ஏர்லி பேர்டு பினிஷ் ஆயிடுச்சா அப்படின்னு அப்ப என்ன காரணம்னா, அவங்க இதுல உள்ள பயிற்சியை எடுத்துக்கல. அந்த பயிற்சி இல்லைன்னா எப்படி புரிதல் வரும்? எப்படி நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் நமக்கு தெரியும். சோ அதனால உங்க டீமுக்கு நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரலாம். சோ நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள தேர்ந்தெடுங்க. அதுக்குதான் நான் நேம் லிஸ்ட் எடுக்க சொன்னேன். உங்க டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல் எத்தனை பேர், செகண்ட் லெவல் எத்தனை பேர், தேர்ட் லெவல் எத்தனை பேர் எழுதுங்க. அவங்களுடைய பேரு, போன் நம்பரு, ஐடி நம்பரு எழுதுங்க. எழுதி அவங்களை எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் மீட்டிங் கூட்டிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க எல்லாம் பிக்கப் ஆயிட்டீங்கன்னா ஆஃப்லைன் மீட்டிங் விரைவில் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஒரு 100 நபர்கள் மட்டும் அசம்பிள் பண்ணிட்டு ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் ஃபுல் ட்ரைனிங்கா நம்ம கொடுத்து பண்ணலாம். இங்க ஃபுல்லா ட்ரைனிங் தான், ஓகேங்களா? சரி, ஏன்னா ட்ரைனிங் தான் நமக்கு தேவை. நமக்கு பணம் சம்பாதிக்க இந்த பிவிசி மெட்டாவில் பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பயிற்சி இருந்தா தான் நீங்க முயற்சியே பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சா தானே நீங்க இந்த ஏர்லி பேர்டு 7 டேஸ்னா என்னன்னு இன்னொருத்தட்ட பேச முடியும் இல்லையா? சோ அதனால சீக்கிரமாக நீங்க எல்லாரும் ஆஃப்லைன் மீட்டிங் நடத்துறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுங்க. விரைவில் ஆஃப்லைன் மீட்டிங் நம்ம நடத்தலாம், ஓகேங்களா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாட்கள் எத்தனை நாட்கள்ல எனக்கு 200% கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 1:2. ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் உங்ககிட்ட பேசுறேன். ரெஃபரல் ரிவார்டு சேர்த்தீங்கன்னா நாட்கள் குறையும். ஏன்னா உங்களுக்கு கீழே ரெஃபரல் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 10 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் கூட இருக்கலாம், இல்ல 20 லெவலுக்கு ஃபுல்லா இருக்கலாம். இப்ப ரெஃபரல் ரிவார்டும் இதுல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நாட்கள் இன்னும் குறையும். இது நான் பிக்சட் சொல்றேன். இப்போ உங்களுக்கு 90%ங்கிறது ஃபர்ஸ்ட் டேல 1:2 கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா 223 நாட்கள்ல 200% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே செகண்ட், 2வது நாள்ல நீங்க வந்து 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, 80%, 0.80. ஒரு 250 நாட்கள்ல 200% நமக்கு கிடைச்சிடும். அதே 3வது நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோமா, நமக்கு 0.70% போட்டு 286 நாட்கள்ல 200% கிடைச்சிடும். 4வது நாள் தான் 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோமா, 0.60% 334 நாள்ல கிடைச்சிடும். 5வது நாள் தான் நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோமா, 0.50, கிட்டத்தட்ட 400 நாள்ல 200% கிடைக்கும். அதுவே 6வது நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 1:2, 0.40%, கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல நமக்கு 200% கிடைக்கும். 7வது நாள் தான் நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 0.30%, 667 நாள்ல நமக்கு கிடைச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் தானே தவிர இது பிக்சடு கிடையாது. இதுல நிறைய மாற்றங்கள், இன்னும் விரைவாக எடுக்கிற மாற்றங்கள்லாம் வரும், ஓகேங்களா? சோ அதே போல
இப்ப நம்ம வெறும் செல்ஃப் ஃபார்மிங் மட்டும் பண்ணிருக்கோம், எந்த ரெஃபரலுமே பண்ணல, எந்த ஆலிபேடுக்கும் அல்ல அப்படின்னா 0.25% போட்டீங்கன்னா 1000 days 200%. அதே நீங்க ரெஃபரல் அதிகப்படுத்திருந்தீங்கன்னா நாட்கள் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்ம பயிற்சி எடுத்து ஒர்க் அவுட் பண்றதுல தான் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஒரு 1:2 எப்படி பிளான் பண்றது அப்படிங்கறத நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன் டெய்லி. சோ இன்னும் நிறைய பிடிஎஃப் ரெடி ஆயிட்டு இருக்கு. விரைவில் நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ரைட். இது ஒண்ணு போதும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு. இந்த ஒரு பிக்சர் போதும். பட் இருந்தாலும் நான் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் அதை நான் உங்க முன்னாடி கொடுப்பேன். சோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேர் நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுங்களா? 0.70%ங்கிறது ஆலிபேடோட ரிவார்டு, 0.20%ங்கிறது நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. இது ரெண்டு சேர்த்தீங்க அப்படின்னா 0.90%. ரெஃபரல் ரிவார்டு 2 நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரெஃபரல் ரிவார்டு 10%. ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங்க்கு 1% கால்குலேஷன். ரெண்டாவது பேர் மேட்சிங் நீங்க அதே நாள்ல பண்ணிட்டீங்க, இல்ல அடுத்த நாள் பண்ணிட்டீங்க, இப்ப 2 பேர் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது பேர் மேட்சிங்க்கு அந்த ரெஃபரல் ரிவார்டு அங்க வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங் போயிட்டு இருக்கும், அங்க 200% கம்ப்ளீட்டட் ஆன உடனே ரெண்டாவது பேர் மேட்சிங்ல ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். சோ பழைய பிளான் எப்படியோ அதே தான். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க 1:2 பிளானை நீங்க ஒரு ஜோடி தான் சேர்க்கணுமா, 2 பேர் தான் கொடுக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. நீங்க 20 பேர் கொடுக்கலாம், 30 பேர் கொடுக்கலாம், 100 பேர் கூட கொடுக்கலாம். சோ அப்ப எப்படி இங்க பேர் மேட்சிங் கொண்டு வர்றது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், 1வது நபர் 100 பண்ணிருக்காரு, 10வது நபர் ஒரு 100 பண்ணிருக்காரு, இந்த இடையில இருந்த நபர்கள் யாரும் பண்ணல அப்படின்னாலும் சிஸ்டம் 1:2 உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகும். அடுத்ததாக இந்த 1வது நபரே ஒரு 100 பண்ணிட்டாரு, அந்த 10வது நபர் 100 பண்ணல, ஒரு 5வது நபர் 100 பண்ணிருக்காருனாலும் 2வது 1:2 பேர் மேட்ச் ஆயிடும். சார் ஏற்கனவே இவங்க பண்ணிட்டாங்க, 2 பேருமே பண்ணிட்டாங்க, 100 100 மறுபடியும் எல்லாருமே 100 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா 2வது பேர் மேட்ச் ஆயிடும், 3வது பேர் மேட்ச் ஆயிடும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 2 பார்ட்னர்கள் வைத்தும் நீங்க பண்ண முடியும், 20 பார்ட்னர்கள் வைத்தும் பண்ண முடியும், 100 பார்ட்னர்கள் வைத்தும் பண்ண முடியும். ஏன்னா எதுக்காக நான் இந்த அழுத்தமா சொல்றேன்னா, நிறைய பேர்கள் இந்த 1:2 அப்படின்னா பைனரி கான்செப்ட் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இது பைனரி கான்செப்ட் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் மட்டும்தான் 1:2ல வருவாங்க. செகண்ட் லெவல் எல்லாமே லெவல் இன்கம்ல நமக்கு 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம டைரக்டாக ஒரு 10 பார்ட்னர்களோ 20 பார்ட்னர்களோ குறையாம நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் என்ன ஆகும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் $50 இருந்து $100 சர்வ சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா யாராவது ஒரு நபர் தன்னுடைய டீமுக்கு நம்ம அவங்களுடைய 1:2 ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டீம்ல யார் பண்ணிருக்கா, நமக்கு 24 hours டைம் கொடுக்குறாங்க. இப்ப உங்களுக்கு கீழே நான் இருக்கேன், நான் 100 பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். 24 hours டைம் இருக்கு, 24 hours டைம் இருக்கு. நீங்க அந்த பேர் மேட்சிங் வந்துருச்சா, ஒரு 100 அப்டேட் பண்ணிடும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, 10 பேர் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், 10 பேருக்கு ஒரு 90.19 போட்டீங்கன்னா கூட $9 ஒரு நாளைக்கு. $9 அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு $900 வச்சுக்கீங்களேன். அதே ஒரு 50 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எவ்வளவு வருங்க நமக்கு? 4500 வரும் ஒரு நாளைக்கு. நான் சொல்றது பர் டே இன்கம். ஒரு மாசத்துக்கு 1,20,000 வரும். அதே 100 பேர் மேட்ச் ஆயிடுச்சு சார், அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வருங்க? 10,000 ரூபாய்க்கு மேல வரும். மாசம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு பேர் மேட்சிங் 1:2 நடந்தாலும் நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி உங்களுடைய வருமானம் $100, $150, $200 வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அந்த இன்கம் வர வர மணி மேனேஜ்மெண்ட்ங்கிற அந்த டூல கையில எடுத்துக்கீங்க.
சிஸ்டம் சொன்ன மாதிரி 15% சேவ் பண்ணி வச்சிருவாங்க, 85% நம்மளுடைய ரிவார்டு வேலட்ல வேல்யூல வச்சிருவாங்க. ஆனா நம்ம 85% முழுமையா எடுக்க வேண்டாம். சோ 60% ஃபார்மிங்காக கொஞ்சம் எடுத்து வைங்க. ஃபார்மிங் பண்ண சொல்லல, ஃபார்மிங்காக எடுத்து வைங்க. எடுத்து வைங்கன்னா அதை வித்ட்ரால் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு 25% மட்டும் வித்ட்ரால் பண்ணி பாருங்க. அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுடைய ஃபார்மிங் எந்த விதத்திலையும் தடையாகாம போகும். நீங்க மட்டும் இல்ல, உங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே ரீஃபார்மிங்கை தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா வருமானங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வருமானம் கூடிட்டே இருக்கும். அந்த 25%ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் மாசம் கம்மியா கிடைக்கலாம், அடுத்த மாசம் அதை விட 10% அதிகமா கிடைக்கும், அடுத்த மாசம் அதை விட இன்னொரு 10% அதிகமா கிடைக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வருமானம் கூடிக்கொண்டே போகும். மந்த்லி இன்கம் இது வாழ்நாள் முழுவதும் இல்ல, தலைமுறைக்கும் இந்த வருமானத்தை நீங்க எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. இது மோட்டிவேஷன் கிடையாது, ரியாலிட்டி. இந்த வேலையை நீங்க செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வயசை தொலைச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆயுள் காலத்தை தொலைச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப நம்மளுடைய கனவு லட்சியத்துல ஜெயிக்கிறது முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு 99% மக்களுடைய கனவுகள் அத்தனையும் கனவாவே இருக்கு, ஆசைகள் எத்தனையும் அப்படியே ஆசைகளாவே இருக்கு. எப்ப சார் அனுபவிக்கிறது? புரிந்து கொள்ளுங்கள். வாழ்ற ஒவ்வொரு செகண்டும் மகிழ்ச்சியா வாழணும். நான் நியாயமா ஆசைப்பட்டது அத்தனையும் அடைஞ்சிருவேன்ற நம்பிக்கையோட வாழணும். ஆனா அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சியும் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா வந்து மன மகிழ்ச்சியோட நம்ம வாழ முடியும், வாழ்ந்துட்டு போகவும் முடியும். சோ ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இன்னமும் 3 தலைமுறையாக கஷ்டப்பட்டு இருக்கவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா யாராவது கை கொடுக்கணும். இன்னைக்கு யார் சார் கை கொடுப்பா? கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் 99% கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் மட்டும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கிங்க. சரியான ஒரு சப்போர்ட் லீடரை கையை இறுக்க பிடிச்சுக்கிங்க. உங்களுக்கு இவரால எனக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது, இவர் கூட நான் டிராவல் பண்ண கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் லீடரை கையை இறுக்க பிடிச்சுக்கிங்க. அவர் உங்களை கூட்டிட்டு போயிடுவார். அவர் சில நேரம் கொஞ்சம் ஹார்டா பேசினா கூட பொறுத்துக்குங்க. அது எதுக்காக தெரியுமா? உங்களை திருத்துறதுக்காக கூட இருக்கலாம். ஆனா நீங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவர் உங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார், கூட்டிட்டு போயிடுவார். ஆனா அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுடைய அந்த கனவு, அந்த லட்சியம், அந்த ஆசைகள் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். வீடு கட்டலான் இருக்கும், பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலான் இருக்கும், நல்ல என்கேஜ்மெண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு ஆசை இருக்கும், ஒரு கார் வாங்கலாம். நியாயமான ஆசைகள் தான் சார், பேராசைகள் இது கிடையவே கிடையாது. நீங்க ஆசைப்படுங்க, ஆசைப்படலாம் மனுஷனா வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஆனா நியாயமான ஆசைகளா இருக்கும். அப்ப அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் காலம் பூரா வாழ்ந்து உழைத்து கொண்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்ற ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? நம்ம பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், மத்தவங்களுக்கா இருக்கட்டும், உழைத்து சாப்பிடு, உழைச்சு சாப்பிடு, அதான் உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பே கிடையாது சார், உழைத்து சாப்பிடுறது தப்பே கிடையாது. நான் தப்பு சொல்லல. அது எப்ப உழைக்கணுமோ அப்ப மட்டும்தான் உழைக்கணும். சாகுற வரைக்கும் உழைக்க கூடாது. ஒரு 20 வயசு வரைக்கும் நீ படி, 20 to 40 உழைப்ப கொடு, 40 to 60 ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு வா, 60 to 80 ரிட்டையர்மெண்ட், அப்படியே 60க்கு மேல ரிட்டையர்மெண்ட். 80 வயசு இன்னைக்கு ஆயுள் காலம் 80 வரதுன்னா பெரிய சாதனை தான். சோ 60க்கு மேல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல உட்காந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. 70 வயசுலயே வேலைக்கு போறோம். ஒரு பெரியவர் சைக்கிள் மீச்சிட்டு போகும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரு ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் நைட் 9 மணிக்கு வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு அவருக்கு சம்பளம்? வாரம் 2000 ரூபாய், மாதம் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு அவர் அந்த வயசுல வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல அவர் வேலைக்கு போறாருன்னா அப்ப என்ன நடந்திருக்கு? நம்மளுடைய பிளானிங் தவறா இருக்கு.
அதனால ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்குங்க, நமக்கு அப்படி ஒரு சூழல் வர வேண்டாம். வாய்ப்பு நல்லா கிடைச்சிருச்சு, சரியா பயன்படுத்துங்க, சரியா பயிற்சி எடுங்க. உங்களுடைய சப்போர்ட் லீடரை இறுக்கமா நீங்க பிடிச்சுக்குங்க. அவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா கூட அதை திரும்பி அவர்கிட்ட கேட்டு அதை சரி பண்ணிக்குங்க. ஆனா புரிதலும் பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எந்த ஒரு துறையிலையும் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ பிவிசி மெட்டாவில இணைஞ்சிருக்க ஒவ்வொரு பார்ட்னரும் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு வளர்ச்சியை தொடுவது சர்வ நிச்சயம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது சார். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட சொல்றேன். பிவிசி மெட்டாக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா, நீங்க செய்யறீங்க செய்யல, என்னைக்காவது இந்த பிவிசி மெட்டாவை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அன்னில இருந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும். உங்க லட்சியத்துல நீங்க ஜெயிச்சே தீருவீங்க. இதுல எந்த மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஏனென்றால் நீங்கள் அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர். ஜெயிச்சுட்டு தான் இந்த பூமிக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஜெயிக்கிறதுல உங்களுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனா அதுக்குண்டான பயிற்சி முயற்சி எடுக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், நேரமா மீட்டிங் வச்சுட்டாரு, இவரோட எனக்கு பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு பயிற்சி கொடுக்கிறவர் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, நமக்காக தானே அவர் பேசுறாரு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 5:30 மணிக்கு நீங்க வந்துருவீங்க. அதனால நாம எடுத்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்ல. சோ நம்பி வாங்க. இந்த பிவிசி மெட்டாவில மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்க அடையலாம்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்க உண்டில்ல சேமிச்சு வைங்க. சர்வ நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உண்டில் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது செய்யல, இன்னைக்கு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தர் வேலைக்கு 1000 காயினுக்கு மேல சேர்ந்துருச்சு. ஒரு 5000 காயின் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பல கோடி ரூபாங்க. பல கோடி ரூபாய். மாற்றமே இல்ல. பிவிசி மெட்டா நம்மள தோல்வி அடைய வச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பாதையில போயிட்டு இருக்கோம். வெற்றி அடைஞ்சே தீரணும். வெற்றி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வாருங்கள். 5 மணி 5:30க்குலாம் உங்க டீம் மெம்பர்ஸோட வாங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோ அடுத்ததாக இந்த பேச விருப்பப்படுறவங்க உங்க மைக் ஆன் பண்ணி இன்றைய செஷனை பத்தியும் பேசலாம், உங்களுடைய ஃபியூச்சரை பத்தியும் பேசலாம். ஓரிரு நிமிடங்கள் வாருங்கள் பேசலாம். வாங்க பேசலாம் லீடர்ஸ், வாங்க. தேங்க்யூ சார். காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மீட்டிங் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு சார், புரியுற மாதிரி இருந்துச்சுங்க. ஒவ்வொரு நாளும் மீட்டிங்கை தெளிவாக தான் எடுக்கிறீங்க, நாங்கள் வந்து கற்றுக்குறோங்க சார். நீங்கள் மீட்டிங்கில் வந்துங்க சார், நான் ஏழுப்பாளர் ஆஃபருன்னா நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க. நான் ஒரு ஐடி போட்டுட்டேன், எனக்கு கீழே 2 பேரை போட்டால் தான் முதல் நாள் ரிவார்டு எனக்கு இந்த 70% கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி 7 நாளையில் 10% குறையும் தான் சொல்லியிருக்கீங்க. அதை தவிர ரிவார்டு இந்த ரிவார்டு நமக்கு பாலிங் பண்ணுறதுக்கு ஆனால் வருதுங்க சார். ஆனால் தெளிவாக தான் மீட்டிங் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஏடிப்பாளர் ஆஃபரில் வரணும்னா சீடு பார்ட்னர் ஆகணும் இல்லைங்க சார். சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு 2500 கட்டினா தான் சீடு பார்ட்னர் ஆக முடியும். அந்த சீடு பார்ட்னருக்கு கட்டுறதுக்கு ஒரு 200 to 300 காயின் கிடக்குறீங்க. அந்த 300 காயினை 10 வருஷம் கழிச்சு பார்க்க போது 300 லட்சமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் சார். இந்த மீட்டிங்கை தெளிவாக வந்தாலும் கற்றுக்கலாம். மீட்டிங் வர்றது ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு தான் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதை பேச சொல்லியிருக்கீங்களா இன்னொன்று பயந்துட்டு தான் ஒருத்தர் வழியாக நமக்கு தெரியலைங்க. ஆனால் மீட்டிங் எல்லாம் தெளிவாக தான் சார் இருக்கிறது. ஏடிப்பாளர் ஆஃபரில் லட்சங்களும் கோடிகளும் விரைவில் சம்பாதிக்கிறதுக்காக பிளான் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துட்றீங்க. அதில் வருமானம் இருக்குது. அது சம்பாதிக்க தான் கூப்பிட்றீங்க. 5 மணி மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறதுக்காக அவங்களுக்கு 5:30க்கு தான் மீட்டிங் ஆரம்பிக்கிறீங்க. 5:30 கூட எழுந்திரிச்சு வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதான் வந்துக்கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக கற்றுக்குறோம் சார். எங்களுக்கு 20 பேரை நேரடியாக சீடு பாட்டனில் ஃபார்மிங் பண்ணால் ஒரு 2500 தான் தேவைப்படுது. அதுக்கே ஒரு 300 லட்சம் ஒரு 10 வருடத்தில் கிடைக்கும். அந்த காயினை வச்சுருந்தாவே 300 லட்சம் கிடைக்குது. அது விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு 9500 இருந்தால் போதும். $100 ஃபார்மிங் பண்ணி விட்டாவே ஒரே டைம் 12,500 12,000 கொடுத்துட்டோம்னாவே அது 12,000 ஃபார்மிங் பண்ணிட்டாவே நம்ம லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை தெளிவாக மீட்டிங் புரிகிற மாதிரி இருந்துச்சுங்க சார். மீட்டிங் வரவங்க எல்லாமே கற்றுக்கலாம் சார். பேசலாம், எழுதலாம், படிக்கலாம் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அதுக்கு வந்து பயந்துக்கிட்டு நாங்கள் வர மாதிரி இருக்கிறோம். பேசலாம், எழுதலாம், படிக்கலாம்னு சொல்லி வந்ததுனால நான் பேசுறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டில் பேசவே தெரியாதுங்க சார். என்ன சார் நான் நம்ம பேசிக்கிற மாதிரி தான் பேசினா நான் பேச தெரியாது. என்னுடைய லீடர் வெங்கடேசன் சார் அவர் வந்து என்னைய
ரொம்ப வேகமா பேசிட்டாரு. ஒரு நாள் சத்தம் போட்டுட்டாரு, என்ன பேசுறேன்னு சிரிக்கிறீங்க, சிரிச்சுட்டு உட்காந்து காலமுறை சிரிச்சுட்டு தான் இருக்கணும். பாரு நான் பேசலையா, நான் என்ன யார்கிட்ட கத்துட்டு வந்தேன், அது மாதிரி பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆபீஸ்ல உட்காந்து பேசுறேன், திருப்பி ஒரு ரெக்கார்டிங் பண்ணி பேச சொன்னாங்க, பேசினேன். நல்லா தெளிவாக தானே பேசுறீங்க, பேசுங்க, ஏன் பயப்படுறீங்கன்னாங்க. அதுல இருந்து அப்படி கொஞ்சமா பேசி ஆரம்பிச்சுட்டு நான் மீட்டிங் விடாம தொடர்ந்து கத்துட்டு இருக்கிறதுனால என்னுடைய எனக்கு எவ்வளவு காயின், ஒரு 5000 காயின், 3000 காயின் இதுவரை சேர்த்து சேமிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதனால சேமிச்சு வச்சுக்கிறதுனால இந்த இது வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்குது. பிளான் வந்து நல்லா தெளிவாக இருக்குது. நான் 20 பார்ட்னர் ஷேர்டு பார்ட்னர் ஆக்கியிருக்கேன். 20 பேர்த்து ஏடிபிஎல் ஆப்பில் கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் $100 ஃபார்மிங் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க மீட்டிங்கில். நான் தெளிவாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சார். அதனால அனைவருக்கும் கற்றுக்கிட்டு நான் அந்த 20 பேர்த்தையும் ஏடிபிஎல் ஆப்பில் கொண்டு வந்துடுவேன், விரைவில் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த லீடருக்கும் என் பேச்சை கேட்டவர்களுக்கும் அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா நிச்சயம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள், அருமை. சோ எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் அருமையா நீங்க பேசியிருக்கிறீங்க. சோ உங்களால முடியும், ஒவ்வொருத்தராலையும் முடியும். சோ இது கண்டிப்பாக நீங்க முயற்சி செஞ்சதுனால இன்னைக்கு நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. சோ பேச முயற்சி பண்ற அத்தனை பேரும் ஜெயிச்சிருவாங்க. வாழ்த்துக்கள், விரைவில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். வெல்கம். சோ அடுத்த பார்ட்னர் சார், காலை வணக்கம். அந்தியூர் மேம், வணக்கம் மேம். சூப்பரா இருக்குங்க சார். ஒவ்வொரு நாளும் ஏன்னா நீங்க உண்மையில என்ன சொல்றதுன்னா அந்த கடவுளே எங்களுக்கு நேர்ல வந்த மாதிரிதான். ஏன்னா நீங்க 4 மணிக்கு எந்திருப்பீங்க, ஆனா அதுக்கான போட்டு எங்களுக்காக எவ்வளவு ஒரு இது தூக்கத்தெல்லாம் கெடுத்து எவ்வளவு பேச்சு. ஆனா உண்மையுமே சார் இதுல எல்லாம் ஒவ்வொருத்தரும் இணைஞ்சிருக்கிறவங்க அத்தனை பேருமே பாக்கி செஞ்சவங்க தான். ஏன்னா நாங்களாம் அப்ப வந்து உழைப்ப போடும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க இந்நேரம்ல வீட்லயே இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து இதுல எஃபோர்ட் போட்டுருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து லேடிஸ் ஜென்ஸ் கிட்ட அவரு பேசுவாரு, லேடிஸ் கிட்ட நானு சமையல் கட்ட வரைக்கும் போய் பேசியிருக்கேன். ஏன்னா அப்படியெல்லாம் இருந்தனாலதான் எங்க டீம் வந்து பெரிய குரோத் ஆச்சு. ஏன்னா நாங்க இரவு பகலே பார்க்கல. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 1 மணி 12 மணி, ஏன்னா 2 பேருமே நாங்க வந்து எம்ப்ளாயிஸ் தான். ஆனா எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது 5 மணிக்கு முடிப்போம். ஆனா 5:30 போது நாங்க வெளியில 2 பேர் கிளம்பிடுவோம். அப்படிங்கும் போதுதான் சார் நாங்க வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஆனா உண்மையிலுமே ஒவ்வொருத்தரும் இந்த புதுசா வந்திருக்கிற நபரெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல போடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுல கொட்டி கிடக்குது. ஆனா உண்மையால நாங்க நம்ம தலைமுறைய ஜென்ரேஷனே வந்து அனுபவிக்கிறாங்க போது உண்மையால எவ்வளவு பெரிய பாக்கிங் சார். எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் உண்மையால கொடுத்து வச்சவங்கதான். அந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் இணைஞ்சிருக்கிறவங்களா நம்ம லீடர் என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல எங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு சார். நன்றிங்க சார். வெங்கடேஸ்வர் எங்களுக்காக ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் பிளான் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகள் கொடுக்கும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க சார். நன்றிங்க சார், வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி மேம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கண்டிப்பாக நீங்க அனைவரும் உங்களுடைய லட்சியத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக தொடர்ந்து வாங்க, பயிற்சி எடுங்க, உங்களுடைய முயற்சியை கொடுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார், துறையூர் நடராஜன் பேசுறேன். துறையூர் நடராஜன் சார், வணக்கம். வணக்கம் 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 சார். ரொம்ப இன்னைக்கு நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. ஒரு லீடர் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எங்களை தட்டி கொடுத்து வழி நடத்துறதுல மிகப்பெரிய ஒரு நபராக இருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் கூட அடிக்கடி கோவப்பட்டு உங்களெல்லாம் பேசியிருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால் நாகராஜன் சாரை வந்து ஒரு கல்லாக இருந்தவரை வந்து ஒரு சிலையாக மாற்றிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு நன்றி. நிறைய விஷயங்கள் நிறைய எங்களுக்கு வந்து ஒரு பக்குவமாக எடுத்து சொல்லி எங்களை வழி நடத்துறதுல ஒரு சிறந்த தலைவராக இருக்கிறதுக்கு வெங்கடேசன் சார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் வந்து இன்னும் புரியாமே இருக்கிறதுனால தான் புரிஞ்சவங்க வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். விரைவில் நீங்க அத்தனை பேரும் வேலை வேடுல நிறைய இன்கம் சம்பாதிக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர் சார், வடிவேல் சார், வணக்கம். உற்சாகமான சொல்லுங்க சார். காலை உற்சாகமான வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு இது. காலையில எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி எங்களுக்கெல்லாம் காலைங்காட்டி எந்திரிச்சு ஒரு பாடத்தை சொல்லி இருக்கிறீங்க சார். ஆனா
அதிகமான ஒரு இது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட், நல்ல ஒரு இதுல நம்ம கான்சஸ்ல நல்லா போயிட்டு இருக்குது. நம்ம நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. நீங்க எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் சார் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அதனால ரொம்ப நன்றிங்க என்னோட சார். ரொம்ப ப்ரோக்ராம்ல நன்றி. வந்திருக்க அத்தனை பேரும் என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருக்காங்க. சோ கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுல ஒரு சின்ன கடுகளவு பங்கு எனக்கு இருக்குன்ற மனமகிழ்ச்சியோட நான் இருப்பேன். மகிழ்ச்சி. நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். உண்மையாலும் சார். சார் உண்மையாலும் சார், இதுல என்ன ஒரு கருத்து காரணம்னா, வாங்கினவிய உச்சாரமா சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசுறாங்க. ஆனா அந்த வாங்காதவிய கொஞ்சம் நம்ம என்னடா ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் இப்படியே இருக்குது அப்படிங்கறது அந்த வேதனையில தான் அந்த வார்த்தையே வெளியே வரல. கண்டிப்பா என்ன சார்? வாங்கினவங்க அப்படிங்கறத விட பயிற்சி எடுத்தவங்க சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஏன்னா இதுல ஜெயிச்சிட முடியும்ட்டு. அதனால பயிற்சி எடுக்கிறவங்க அத்தனை பேரும் சிரிப்பாங்க, ஜெயிப்பாங்க. உண்மைதான் சார். இதெல்லாம் வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு ரோட்டு, இந்த ரோட்ல பாதைங்கிறது அதுல ஒரு சரியான பாதையா வரும். அன்னைக்கு நாங்களும் சிரிப்போம் சார், கொண்டாட்டம் போடுவோம். எஸ், உண்மை உண்மை. கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க. என்னுடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா? நிறைய அனுபவம் இருக்கிறவங்களுக்கு சொல்லி தர்றதை விட எனக்கு இது புதுமையா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னா அதுதான் பெரிய வெற்றி. சோ நீங்க வாங்க, வெற்றி வர்றது நிச்சயம். வாழ்த்துக்கள். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். ஓகே நன்றி. சோ அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க, பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். ஈரோடு ரூபன் சார், வெல்கம். மிக சிறப்பு சார். மீண்டும் ஒருவர் நம்ம அந்த பயிற்சியில கலந்துருக்கிறோம். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதாவது ஒரு ப்ரோக்ராம் தொடங்கும் போது ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கைக்குரிய பாடல் ஒண்ணு கொடுக்குறீங்க. அது உண்மையாலுமே ஹைலைட் அந்த பாடல். அது தொடர்ந்து ஒரு தலை சிறந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்துல் நசீம் அவருடைய உரையில் நம்ம டெய்லி கண்டிப்பாக ஒரு 5 டிப்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அவர் சொல்லக்கூடிய டிப்ஸ்ல அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் தான். அவருடைய டிப்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் சார். கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 300 கான்டாக்ட்ஸ் நம்ம எழுதி வைக்கணும் அப்படிங்கிறார். அது இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு 10 எழுதுனா கூட ஒரு 10 நாள்ல நம்ம அதை ரீச் பண்ணிடலாம். ஒரு மாசத்துல ரீச் பண்ணிடலாம். அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய சாதனையாளர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு சார். தொடர்ந்து ஒரு பிரபஞ்ச சக்தியோட பாடல் போடுறீங்க. அது பொதுவாக ஒரு பாடல். கண்டிப்பாக அந்த பாடல் மிக சிறப்பு சார். அந்த பாடல் அடுத்து உங்களுடைய உரை, உங்களுடைய பயிற்சி, அதாவது நீங்க கத்து கொடுக்குறீங்க. நீங்க அதிகமா படிக்கிறதுனால தான் அதிகமா கத்துக் கொடுக்குறீங்க. அதிகமா நீங்களும் கத்துக்கிறீங்க, எங்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க. எங்களுக்கு அது கத்துக்கிறதுக்கு ஒரு நேரங்கள் குறைவு. ஆனா நீங்க அந்த நேரத்தை எடுத்து அதை சரியான முறையில படிச்சு இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி சரியான முறையில எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. மிக சிறப்பு சார். உங்களுடைய பணி மிக சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க எல்லாத்தையும் சிறந்த சாதனை மாத்தணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு செயல்படுறீங்க. உங்கள் லட்சியம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் சேர்ந்து உங்களோட பயணிக்கிறோம் என்பது மிக மகிழ்ச்சி சார். மிக மகிழ்ச்சி. நாங்களும் மிகப்பெரிய சாதனையாளராக வர நாங்கள் முயற்சிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பயிற்சியும் எங்களுடைய விடாமுயற்சியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்கிற வரிகளோடு நான் இன்று உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு புரிதல் இருந்தது அப்படின்னாவே வெற்றியாளர் தான். வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். பரமசிவம் வணக்கம். வாழ்த்துக்கள். இந்த ஏர்லி பேர்ட் ஆப்பரை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமாகவும் விரிவாகவும் டெய்லி சொல்லிட்டே இருக்கிறீங்க. இத புரிஞ்சுக்கிறீங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம்தான். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விவரம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த தெளிவான விவரத்தை தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்கன்னா அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். அந்த தெளிவுக்கு இது நீங்க தான் ஒரு ஆசிரியர் மாதிரி இருந்து தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இத கத்துக்கலைன்னா அது நாம இந்த பிவிசி மெட்டா செய்யறதுக்கே ஒரு அர்த்தமில்லாத வேலையா போயிடும். ஆகவே இந்த பயிற்சியை தொடர்ந்து 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 கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாரும் வெற்றி அடையலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள். நீங்க ஆலிபேட் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அடுத்த ஆலிபேட் பண்றதுக்கும் தயாராயிட்டீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்கள்
விரைவா வாங்க. பேச சார் விருப்பம் காலை வணக்கம் இருக்கிறவர்கள் சார். பாருங்க. உற்சாகமான காலை வணக்கம் திருச்செங்கோடு முருகேசன் சார். சூப்பருங்க சார். அருமை அருமை அருமையா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சூப்பரா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அதைப்படி எல்லாம் செயல்படுவோம் சார். செயல்பட்டு நம்ம ஒரு டீமை கட்டமைச்சு கொண்டாடுவோம் சார். ஒரு சிலை செய்கிறதுனாக்க சரியான ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கணுங்க சார். அந்த கல்லை தேர்ந்தெடுத்து அதை உளியில நம்ம செதுக்குறோம். அந்த செதுக்கிற கல்லு நல்ல வலுவான கல்லா இருந்தா தான் சிலைய உருவாகும். அந்த உருவாகிற கல்லை நம்ம உளிய மொன்னையா வச்சிருக்க கூடாது சார். மொன்னையா வச்சிருந்தோம்னாக்கா அது எவ்வளவுதான் அடிச்சாலும் அது சிலை உருவாகாது. அதை பட்டை தீட்டி நம்ம அந்த சிலைய உருவாக்கி நம்ம கொண்டாந்துட்டாக்க அந்த சிலைக்கு மதிப்பே வேறங்க சார். அதே போல ஒவ்வொருத்தரையும் நாம பிடிக்கும் போது அவங்கள நல்லா மோட்டிவேஷனா இருக்கவங்களா பார்த்து ஒரு 20 பேரை நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும் சார். அவங்கள வச்சு நம்ம பெரிய டீமை உருவாக்குறதுக்கான வழிகள் நிறைய இருக்குங்க சார். இப்ப நான் ஒரு சிலையை பிடிச்சி செதுக்கிட்டு இருக்கேன். அந்த சிலை விரைவில் கோயில் கட்டி கும்பிடுற அளவுக்கு கொண்டுகிட்டு வந்திருக்கேன். அதே போல இன்னும் ஒரு 19 சிலைய நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அதையும் சிலையா உருவாக்குவேங்க சார். உருவாக்கி அவங்களையும் ஒரு கோயில் மாதிரி உருவாக்கி அவங்கள 10 பேர் தேடிக்கிட்டு அட்டன் பண்ற மாதிரி நான் உருவாக்கி அவங்களையும் காட்டுவேங்க சார். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஒரு சிலையை உருவாக்குற மாதிரி தான் நம்ம ஒரு டீம்ல ஒருத்தரை நம்ம உருவாக்கி எடுக்கிறத. அவங்கள புரிதல் இல்லைன்னாக்கா எந்த அளவுல நம்ம புரிதல் பண்ணி நம்ம அவங்கள நம்ம வழிக்கு நம்ம கொண்டாடுறோமோ, நம்ம சொல்றத கேட்குறாங்களோ, அந்த அளவுல அவங்க டெவலப் ஆகுறதுக்கு வழி இருக்குது. சிஸ்டம் ஒரிஜினல் சிஸ்டம், எந்த டூப்ளிகேட் சிஸ்டம் மாதிரி கிடையாது. பல சிஸ்டங்கள்ல நானும் போய் பார்த்துட்டேன். எல்லாமே டுபாகூர் தான். ஆனா இது நம்மளுக்கு டேனியல் ஜான்சன் சார் பண்ணிருக்கிறது தலைமுறையா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதே போல நம்மளுக்கு ஏலிபர் ஆப்பர் சூப்பருங்க சார். இதுல நம்ம 2 வருஷம் எஃபெக்ட் போட்டோம்னா நம்ம பெரிய மில்லியனர் தாங்க சார். கண்டிப்பா இதை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தவங்களுக்கு பயன்படுத்த வைப்போம். எல்லாருமே ஜெயிப்போம். நன்றிங்க சார். நன்றி நன்றி. அருமை அருமை சார். அதாவது நம்மளுடைய டைரக்ட்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஒரு சிலையா மாத்துட்டோம் அப்படின்னோம்னா அதனுடைய வேல்யூபிளே வேற அப்படிங்கறத நீங்க சொல்ல வர்றீங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னர்களுக்கும் சரியான பயிற்சியும் அந்த புரிதலையும் கொடுத்துட்டாவே போதும், வெற்றியா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. சோ உங்களுடைய வழி அருமை, செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றி நன்றி. சோ அடுத்த பார்ட்னர்கள் விருப்பம் இருக்கிறவர்கள் பேசலாம். தயக்கம் நமக்கு வேண்டாம். தயக்கத்தை வெளியிடுங்க, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். சரி, ஓகே. அடுத்த மீட்டிங்ல நீங்க பேச தயாராகுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய மீட்டிங்கை நான் வைண்ட் அப் பண்றேன். சோ இந்த மீட்டிங்ல கலந்துக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா வருவது நிச்சயம். காரணம், இங்க பயிற்சி இருக்கு, உங்ககிட்ட முயற்சி இருக்கு. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க அடைஞ்சே தீர முடியும். அதனால நம்பிக்கையோட வாங்க, பயிற்சி எடுங்க. வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1 லட்சம் PVC மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.